அம்மா, நீங்க வாடகை அட்வான்ஸ பத்திலாம் எதுவுமே கவலைப்பட வேணாம். கண்டிப்பா வாடகையை கரெக்டான தேதியில உங்களுக்கு கொடுத்துருவோம். நாங்க 2 பேரும் படிச்சிருக்கோம். கண்டிப்பா எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதனால நீங்க அத பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எங்களை முழுசா நம்பலாம். சரிம்மா, நீ சொல்ற மாதிரி ஒழுங்கா வேலை கிடைச்சி ஒழுங்கா வாடகை கொடுக்கறேன்னே வச்சுக்கோ. ஆனா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்தாதான் நாங்க வீட்டை வாடகைக்கு விட முடியும். கையில வேற ஒத்த பைசா இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க எப்படி அட்வான்ஸ் கொடுப்பீங்க? அட்வான்ஸ் எவ்வளவு மேடம்? 75,000 ரூபாய் அட்வான்ஸ், 12,000 ரூபாய் மாச வாடகை. 6 மாச வாடகைய முதல்ல கொடுத்துடணும். சரியா? மோகனா, 50,000 தானே அட்வான்ஸ், எதுக்கு அதிகமா சொல்ற? வேண்டாமே. எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. என்ன தமிழ், ஏன் வீடு வேணான்னு சொல்ற? சரி தமிழ், வேண்டாம், வாங்க போலாம். சாரிங்க, நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த பாப்பாக்கு என்னாச்சு? எங்க அக்கா நல்லா தான் பேசிட்டு இருந்தா. ஒரு பிரச்சனையில அக்காக்கு பேச்சு போயிடுச்சு. ஒரு பிரச்சனையில அக்காக்கு பேச்சு போயிடுச்சு. மோகனா, பார்க்க நல்ல குடும்பமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதா? தம்பி, இங்க பாருங்க. இந்த ஏரியாவுல நீங்க எங்க போனாலும் வீடு கம்மியான வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க. வீடு வேணும்னு வந்துட்டீங்க. சரி, உங்களுக்காக 10,000 ரூபாய் வாடகை, 60,000 ரூபாய் அட்வான்ஸ். நீங்க ரெடி பண்ணிட்டு வந்துருங்க, வீட்டை கொடுத்துறோம். அக்கா, பாட்டிமா வாடகை அட்வான்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ உனக்கு ஓகேவா? என்ன பாப்பா அப்படி பாக்குற? நீ சோகமா பார்த்தா நான் வாடகையை கம்மி பண்ணுவேன்னு நினைக்காத. சரி சரி, 50,000 ரூபாய் அட்வான்ஸ், 9,000 ரூபாய் வாடகை. உங்களுக்காக லாஸ்டா என்னால இவ்வளவுதான் கம்மி பண்ண முடியும். சீக்கிரமா போய் அட்வான்ஸை ரெடி பண்ணுங்க. தேங்க்ஸ்மா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் போய் அட்வான்ஸ் பணத்தை மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஆதி சார், பணத்துக்கு எங்க போவீங்க? என்ன நம்புறீங்கல்ல, நீங்க எங்கேயே இருங்க, நான் போய் பணத்தோட வரேன்.